சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி ஊராட்சியில் பாலக்கொட்டப்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள ஓம் காளியம்மன் கோயிலில் அதே பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவர் பொங்கல் வைப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள ராஜசேகர் என்பவர், எங்கள் தோட்டத்தில் உள்ள கோயிலில் நீங்கள் பொங்கல் வைக்க கூடாது என்று கூறியுள்ளார். அப்போது கவிதா, இங்குதான் பொங்கல் வைப்போம் என்று கூறியதை தொடர்ந்து அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அங்கு வந்த கவிதாவின் தம்பி காசிராமன் ராஜசேகரை தாக்கியுள்ளார். மேலும் இரும்பு கம்பியால் அடித்ததால் தலையில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்தார். இதை அறிந்த அப்பகுதி மக்கள் ராஜசேகரை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் காசிராமன் சேலம் சிவதாபுரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்து ஊருக்குள் புகுந்து வீடு வீடாக அடித்து தாக்கியுள்ளனர். இதில் பள்ளி மாணவர் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஓமலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி காசிராமனை கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.